வணக்கம். தமிழ் வருட முன்னிட்டு நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா செல்கின்ற வாய்ப்பை பெற்றோம். நம்முடைய ஆறுபடை ஆன்மீக சேனலோடு சென்று திருக்கோயில் தரிசனத்தை காண்போம். வாருங்கள். தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய திருத்தலங்களில் ஆன்மீக பக்தர்களுடைய தமிழ் வருஷ பிறப்பு அன்றைக்கு தரிசனம் செய்த காட்சியை எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய அன்னதான கமிட்டியுடைய சார்பிலே முருகனின் ஆறுபடையிலே திருத்தணி முருகன் திருத்தலக்கு சென்று அங்கே மக்கள் கூட்டத்தை காண்கின்ற வாய்ப்பினை பெற்று தரிசனம் செய்து அங்கே இருக்கின்ற முருக பக்தர்களுக்கு போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய சார்பில் பக்தர்களுக்கு உச்சரை வழங்கி முருகனுடைய தரிசனத்தை காண்கின்ற பாக்கியம் திருத்தணியிலே முருகப்பெருமானை மக்கள் வெள்ளத்திலே காண்கின்ற பாக்கியம் நம்முடைய அன்னதான கமிட்டிக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி அனைவருக்கும் எங்களுடைய ஆன்மீக சேனல் சார்பில் தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சாமி வாங்க பாருங்கண்ணா வணக்கம். சென்னை மாநகரிலே பெசன்ட் நகர் கடற்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆறுபடை முருகன் திருத்தலத்தை காண முடியாத பக்தர்கள் சென்னை நடுமையத்திலே இருக்கின்ற பெசன்ட் நகருக்கு வருகை தந்தால் அந்த ஆறுபடை முருகனுடைய அனைத்து திருத்தலத்தையும் காணுகின்ற வாய்ப்பை நீங்களும் பெறலாம். அந்த வாய்ப்பை
நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் தமிழ் அரசு பிறப்பு தமிழர் வருட பிறப்பு அன்று சென்று பெசன்ட் நகரில் இருக்கின்ற ஆறுபடை முருகன் திருத்தலத்தில் சென்று வணங்கி ஒரே இடத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே ஒரே இடத்தில் இருக்கின்ற ஆறுபடை திருத்தலம் இங்கே தான் இருக்கிறது. மாலையே சென்று கடற்கரையிலே இரவு 7 மணி வரை சூரியனை அஸ்தமாகின்ற நேரத்திலே நிலாவும் சூரியனையும் வணங்கிவிட்டு அங்கே கடற்கரையினுடைய தீர்த்தத்தை தெரித்து கொண்டு பக்தர்கள் எல்லோரும் பெசன்ட் நகரிலே ஆறுபடை முருகனை ஒவ்வொரு திருத்தலமாக குறிப்பாக முதல் திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றம் முருகனை வணங்கி, இரண்டாவது திருத்தலமாக வீட்டிருக்கின்ற திருச்செந்தூர் முருகனை வணங்கி, மூன்றாவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பழனி ஆண்டவரை வணங்கி, நான்காவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சாமிமலையை வணங்கி, ஐந்தாவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி, ஆறாவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பழமுதிர்சோலை முருகப்பெருமானை வணங்கி ஒரே இடத்திலே வணங்குகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்தது. நீங்களும் சென்னைக்கு சென்றால் பெசன்ட் நகருக்கு சென்று ஒரே இடத்தில் இருக்கின்ற ஆறுபடை முருகனை வணங்கி தரிசனம் செய்து வாருங்கள் என்று உங்களை அன்போடு ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனலும் போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் திருப்பணி அறக்கட்டளை உங்களை அன்போடு அழைக்கிறது. நன்றி, வணக்கம். இதை காண்கின்ற ஆன்மீக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்களும் நம்முடைய ஆறுபடை முருகனுடைய ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய அன்பான ஆதரவை தருமாறு இருகரம் வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
கொள்ளும் முருகையா செந்தூர் பதியினில் சந்தன சைலத்தில் கந்த சஷ்டி கொள்ளும் முருகையா சூரசம்ஹாரமே காணும் செம்மானே பன்னிரு கரத்தனே முருகையா சரவண பவகுஹ ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமய்யா சரவண பவகுக சண்முகவேலா கலியுக வரதா சரணமையா கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா கார்த்திகை பாலா முருகையா ஆவினன் குடியினில் அழகிய பழனியில் ஞான பண்டிதனே முருகையா ஆவினன் குடியினில் அழகிய பழனியில் ஞான பண்டிதனே முருகையா கண்டாயுதமுடன் கண்டோர் மனம் நின்று காட்சி அருளிடும் முருகையா சரவண பவகுஹ ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமய்யா சரவண பவகுக சண்முகவேலா கலியுக வரதா சரணமையா கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா கார்த்திகை பாலா முருகையா சுவாமிக்கும் சுவாமி சுவாமி மலை சுவாமி சுவாமிநாதனே முருகையா சுவாமிக்கும் சுவாமி சுவாமி மலை சுவாமி சுவாமிநாதனே முருகையா அருணகிரிக்கன்று பாத தரிசனம் அருளிய குருவே முருகையா சரவண பவகுஹ ஷண்முகவேலா கலியுக வரதா